எத்தனையோ வருஷங்கள் கூட உங்களுக்கு வாழ்க்கையில் வீணாக இருந்தாலும் ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும் பொழுது அதெல்லாம் ஒரே வருஷத்தில் நீங்கள் திரும்ப எடுத்துருவீங்க. அதெல்லாம் ஒரே வருஷத்தில் நீங்கள் திரும்ப எடுத்துருவீங்க. ஏன்னா வெட்டுக்கிளிகளும் மொசுக்கட்டை பூச்சிகளும் பட்சித்த வருஷத்தின் பலனை நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். அப்படின்னா என்னன்னா, எத்தனையோ வருஷம் வெட்டுக்கிளியும் மொசுக்கட்டை பூச்சும் அந்த பலனெல்லாம் அரிச்சு போட்டுடுச்சு. கர்த்தர் சொல்றாரு, அதை அழிச்சு போட்டுச்சுல, ஆனால் நான் உன் வாழ்க்கையில் கிரியை செய்யும் பொழுது அந்த 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 வருஷத்தின் பலனையெல்லாம் நான் உனக்கு திரும்ப தருவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். நான் சொல்கிறேன், எல்லாம் திரும்பும் உங்கள் வாழ்க்கையில், திரும்ப அது கொடுக்கப்படுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். எத்தனையோ வருஷமாக அதை நீங்கள் இழந்திருந்தாலும் அதை மீண்டும் நீங்கள் பெறுவீங்க, மீண்டும் நீங்கள் பெறுவீங்க. ஆமென். ஆவியினாலே நீங்கள் உணர்த்தப்பட்டு ஊந்தப்பட்டு சில காரியங்களை நீங்கள் செய்வீங்க. அது உங்களுக்கு பலமான வெற்றிகளை கொண்டு வர ஆரம்பிக்கும். அந்த சாதாரணமான வெற்றியாக இருக்காது, அது ரொம்ப பெரிய ஒரு வெற்றியை அது உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். பல தோல்விகளை ஆற்றி போடும் வெற்றிகளை தேவன் தருவார். அந்த ஒரு வெற்றி இத்தனை வருஷம் நீங்கள் அடைஞ்ச தோல்வியை மாற்றிடும். நான் சொல்கிறேன், தேவன் தர்ற ஒரே ஒரு சக்ஸஸ் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இத்தனை வருஷம் கடந்து வந்த பல 100 1000 தோல்விகளுக்கு மருந்தாக அது மாற ஆரம்பிக்கும். அது மருந்தாக மாற ஆரம்பிக்கும். அது எங்கே போச்சுன்னே தெரியாது, அது காணாமலே போய்டும், அது இருந்த இடமே தெரியவே தெரியாது. ஆமாம், அந்த மாதிரி தான் பண்ணுவார். அடையாளம் தெரியாத அளவிற்கு வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு ஆண்டவரை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். ஆமென்.